சர்வதேச கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவத்தை அண்மையில் குமார் சங்கக்கார பெற்றுக்கொண்டார். விருதை பெற்ற மற்றுமொரு இலங்கை கிரிக்கெட் வீரர் யார்? அரவிந்த் டி சில்வா, சனத் ஜெயசூர்யா, முத்தையா முரளிதரன், மஹல ஜெயவர்தன. விடை முத்தையா முரளிதரன். அண்மையில் இஸ்ரேலின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? பென்சன் நெட்டன்யாகு, நப்தாலி பென்னட், எகுட் ஒல்மெர்ட், இம்ரான் கான். விடை நப்தாலி பென்னட். அண்மையில் மரணமடைந்த உலகின் மிகப்பெரிய குடும்பத்தின் தலைவராக கருதப்படும் சியானா சனா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? தாய்லாந்து, இந்தியா, நேபாளம், இலங்கை. விடை இந்தியா. ஐநாவின் 10வது பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட அந்தோனியா குட்ரேஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? தென்கொரியா, போர்த்துகல், கானா, எகிப்து. விடை போர்த்துகல். எந்த ஆண்டுக்குள் ஏழை நாடுகளுக்கு 100 கோடி கொரோனா தடுப்பூசிகளை வழங்க G7 மாநாட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது? 2021, 2022, 2023, 2024. விடை 2022. கன்னிவெடிகளை அகற்ற புதிய எலிகள் குழுவை நியமித்துள்ள நாடு எது? கம்போடியா, ரஷ்யா, சீனா, தாய்லாந்து. விடை கம்போடியா. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? நோவாக் ஜோகோவிச், ஸ்டானில் வாவ்ரிங்கா, ரபேல் நாடல், சிட்சிபாஸ். விடை நோவாக் ஜோகோவிச். 2021 ஆண்டிற்கான புலிட்சர் பரிசு வென்றுள்ள மெகா ராஜகோபாலன் மற்றும் நீல் பெடி என்பவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். விடை இந்தியா. போலந்து மல்யுத்த போட்டியில் 53 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்ற வீராங்கனை வினேஷ் போகத் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சீனா, ரஷ்யா, இந்தியா, அமெரிக்கா.
விடை இந்தியா. அண்மையில் எந்த நாட்டில் முதல் முறையாக H10N3 எனப்படும் பறவை காய்ச்சல் நோய் தொற்று மனிதரிடம் கண்டறியப்பட்டுள்ளது? ரஷ்யா, கானா, தென்னாப்பிரிக்கா, சீனா. விடை சீனா.